பாட்டின் புஸ்தகத்தில் உள்ளதான வசனங்களை தியானித்து வருகிறோம். We are meditating the words from the book Song of Solomon. 3-4 வசனங்களை வாசிப்போம். Let's read verse 3 and 4 for the first chapter. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். போன முறை இந்த தைலத்தை பற்றி சில காரியங்களை தியானித்தோம். Last time we meditated some information about this ointment. மாம்சத்தின்படி நாம் தியானித்தால் தைலம் என்று சொல்லும்போது நம்மேல் பூசும்போது மற்றவர்கள் நம்மேல் ஒரு ஈர்ப்புண்டாக கூடியதான ஒரு பொருள். In a literal meaning, when we apply this ointment upon our body, it attracts, due to that sweet fragrance, others to come towards us. இன்றைக்கு அதற்காக தான் வாசனை திரவியங்களை பாவிக்கிறார்கள். For which in these days the world is manufacturing different perfumes. ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் தைலம் என்று சொன்னால் 2 காரியங்களை குறிக்கிறது. But in the spiritual realm, when we say an ointment, it gives 2 different meanings. ஒன்று அது நம்முடைய சுபாவத்தை காட்டுகிறது. One shows our character. இரண்டாவது அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காட்டுகிறது. And secondly, it shows the anointing of the Holy Spirit of God. ஆங்கில பதம் anointing என்கிறதான அந்த வார்த்தையுடைய எழுத்தின் பிரகாரமான அர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் டிக்ஷனரியில் அகராதியில் பார்த்தாலும் அது பூசுகிறதான தடவுகிறதான ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. And when we take the word anointing of the English word in a normal meaning, or when we refer it in the dictionary, it means to rub upon our body. அதனால தைலத்தை எண்ணெய் பூசுவது தடவுவது அதுதான் anointing. Therefore, when we say anointing, it means to apply an oil or an ointment upon our body. ஆகையால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக நம்முடைய ஆத்மாவுக்குள் உள்ளான மனுஷனுக்குள் கிறிஸ்துவினுடைய சுபாவத்தினுடைய அந்த வாசனை வீசக்கூடியதான தன்மைகள் கர்த்தர் நமக்குள் தடவி கொண்டு பூசிக்கொண்டு இருக்கிறார். And through the Holy Spirit of God upon our inner man and upon our soul, the Lord is applying this ointment, which is the character of our Lord Jesus. போன முறை நாம் இதை பற்றி இதுவரைக்கும் நாம் படித்தோம். And last week we have meditated up to this. இப்பொழுது மறுபடியும் 3ஆம் வசனத்தினுடைய ஆரம்ப பகுதியை வாசியுங்கள். Once again, let's read the first portion of the verse 3. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. ஆண்டவருடைய உமது நல்ல தைலங்கள் என்று அதை திருப்பி வாசிங்க. உமது பரிமள தைலங்கள், உமது பரிமள தைலங்கள். It says thy good ointment. அப்போ இது இயேசு வாங்கினதான சில தைலங்களாக, அது இயேசுடைய வாங்கினதல்ல, அவருடைய சொந்த தைலமாக இருக்கிறது. உமது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because it is said thy here, it denotes this ointment that belongs to Jesus. போன முறை நாம் கேட்டோம், ஒரு தைலத்தை உண்டாக்குவதற்கு யாராலும் உண்டாக்க முடியாது, அதற்கென்று ஒரு ஆள் இருக்கிறார், அவர்தான் தைலக்காரன். And last week we meditated that there is a person who creates an ointment. Not everyone can do that, and his name is the apothecary. இயேசுவை பொறுத்தவரையிலும் இயேசுடைய சுபாவம் வேற எங்கிருந்து வரவில்லை, அது அவர்தான் அதனுடைய ஊற்றா இருக்கிறார், அதனுடைய ஆரம்பமா இருக்கிறார். ஆகையால் தைலக்காரனும் அவர்தான், தைலத்தை நமக்கு தருகிறவர், அந்த தைலத்தை தன்மேல் வெளிப்படுத்துகிறவர் அவர்தான். Jesus, the character of Lord Jesus Christ, he has not received it from some other place. He is the fountain of all the good characters, and he is the beginning of all the good characters. He is the apothecary who creates that ointment, and he is also the one who gives it to us. ஆகையால் அந்த 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது இப்படி அதை வாசிக்கலாம், அதை வியாக்கியானித்து வாசிக்கலாம். And when we therefore read this verse 3, we can interpret this in a different way, and we can read it like this. உம்முடைய நல்ல சுபாவத்தின் வாசனை நிமித்தம் உம்முடைய நாமமே ஒரு வாசனம், உம்முடைய நாமமே வாசனம் வீசுகிறது. Because of the smell of thy good character, your name itself is a sweet fragrance. இல்லை என்றால் உமக்கு நல்ல பெயர் கிடைத்திருக்கிறது. Or else we can say you have got a good name. ஒரு அறிமுகமான இயேசுவை பற்றி வர்ணிக்கப்பட்டதான ஒரு காரியம் இருக்கிறது. And there is an explanation given about Lord Jesus Christ which is very familiar. அவனை உட்கார வைப்பான்.
ஒன் சாலிட்டரி லைஃப், அதாவது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை என்கிறதான ஒரு இயேசுவை பற்றி ஒரு சாட்சி. It's a testimony which says under the title One Solitary Life. அதை நான் எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல ஞாபகம் இல்லை, ஆனால் எனக்கு தெரிந்தபடியே நான் சொல்லுகிறேன். I do not know the exact lines as it is written, but whatever I know I can tell you. அவர் ஒரு கார்பெண்டராக இருந்தார். He was a carpenter. அவர் படிக்கவே இல்லை. He never was educated. அவருக்கு புறம்பான அழகு என்பதே இல்லை. He never had an outward beauty. அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் தான் பிறந்தார். Though he was in a poor family, அவர் ஒரு சுற்றி அலைகிறதான ஒரு பிரசங்கியாரா தான் இருந்தார். and he was a preacher who was roaming about. அவருடைய ஏரியா விட்டு 200 மைல் கூட அவர் அலையவில்லை. And he never even roamed more than 200 miles from his own area. அவர் अनेक வருஷம் ஜீவிக்கவில்லை. He didn't live for many years. அவர் எந்த போஸ்டில் உள்ளவரும் இல்லை. And he was not in any specific designation. அவருக்கு சொந்த வீடு என்று சொல்வார் இடம் இல்லை. And he never had his own house. கடைசியாக 2 கள்ளர்கள் மத்தியில் ஒரு குற்றவாளியை போல் அவர் தொங்கினார். Finally he was hanging in between 2 robbers as if he is also an accused. ஆனால் இன்றைக்கு, But now, அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, when we consider his life, இந்த உலகத்தில் ஆண்ட எல்லா ராஜாக்களும் சேர்த்து, when we together count all the kings who ruled over the world until now, இந்த உலகத்தில் போராடின எல்லா ராணுவங்களையும் சேர்த்து, and together when we count all the armies which fought with each other, இந்த உலகத்தில் ஒரே மேடையில் உட்கார்ந்து பெரிய பெரிய முடிவுகளை எடுத்ததான பெரிய தலைவர்களையும் சேர்த்து, and considering all the great leaders of the world who sat in a great conference and took very important decisions, இவர்கள் எல்லாரையும் சேர்த்து பார்த்தால் இந்த ஒரு மனுஷன் இந்த உலகத்தை பாதித்தது போல இவர்கள் யாரும் பாதித்ததில்லை. when we count them all together, like how this one man affected the whole world, none has done that. அப்போ இயேசுவுடைய வாழ்க்கை, அவர் எங்கேயோ வாழ்ந்தவர், ஆனா இன்றைக்கு அவரை பார்க்காத நாம் அவரை பற்றி பிரசங்கிக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Jesus was somebody who lived in some particular period of time of whom we have not seen, but today we speak about him, we preach about him. அப்ப இயேசு உம்முடைய பரிமள தைலம், அந்த இயேசுவுடைய சுபாவத்தில் ஒரு அட்ராக்ஷன், ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. When we say thy ointment, or in the character of Lord Jesus Christ, there is a special and a unique attraction. இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் உண்டு. There is one important thing which we need to take attention. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, When we read 2 Chronicles chapter 7 and verse 14, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு. இங்கே ஆரம்பத்தில் வாசிக்க என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். It is said in the beginning, my people who have been called by my name. இங்கிலீஷ்ல என் நாமத்தினால் அழைக்கப்பட்ட என் ஜனங்கள். In English it is said, my people who have been called by my name. அப்போ நாம் இயேசுவுடைய பேருடைய ஜனங்கள். And we are people who have the name of Jesus. அப்போ இன்னும் விவரமா சொன்னால் நாம் எல்லாரும், நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன், மிஸ்ஸஸ் ஜீசஸ் என்று அழைக்கப்பட போகிறவர்கள். To be more precise, I have already said this in another sermon, where we are all going to be called as Mrs. Jesus. அவரை தான் நாம் கல்யாணம் பண்ண போகிறோம். We are going to marry him. அந்த மனைவி, அந்த மணவாட்டியுடைய ஸ்தானத்தில் இருந்து தான் இந்த உன்னத பாட்டை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். We are in a position of his bride and his wife, and we are meditating the Song of Solomon. அப்போ அவருடைய நாமம் அவ்வளவு ஒரு ஊற்றுண்ட தைலமா முழு உலகத்திற்கு ஒரு அட்ராக்ஷனா இருக்கும்போது, அவர் பக்கத்தில் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக அவருடைய நாமத்தினால் அழைக்கப்பட்டதான நாம் அதே வாசனை வீசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். When his name is like an ointment which is poured forth, which gives a sweet fragrance, we who are sitting next to him, who has been called by his name as his own bride, how much more fragrance we should also smell. ஒரு நாள் ஒரு பாஸ்டரும் ஒரு சபையாரும் ஒரு கிராமத்திற்கு அடிக்கடி போய் சுவிசேஷ ஊழியம் சொன்னார்கள். Once a pastor and another brother, they together go very often to a particular village, and they used to share the gospel. 3 வாரம் தொடர்ச்சியாக போனார்கள். They went continuously for 3 weeks. 3 வாரம் அவர்கள் பாடின பாட்டு இயேசு நல்லவர். And all the 3 weeks there's one song which they sang where they said Jesus is good. அப்ப அந்த ஊர் தலைவன் போய் சொன்னார். Then the head of the village, he went and said, ஏங்க 3 வாரமா இயேசு நல்லவர் இயேசு நல்லவன் பாடிட்டு இருக்கீங்க, இயேசு நல்லவன் எங்களுக்கு தெரியும், நீ நல்லவனா? And all the 3 weeks you are singing Jesus is good, Jesus is good. We know that Jesus is good. Are you good? நீ நல்லவனா இருந்தா
என் மகளுக்கும் பையனை கல்யாணத்துக்கு கூட நீ கொடுக்க மாட்டேன்னா அது வேற ஜாதி, நீ வேற ஜாதி, கிளம்பிடுங்க. And if at all you are good, you can give your son to be married with my daughter, but you will not do that because you belong to a different caste and I belong to a different caste, so better you leave this place. ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு உண்டு, your walk talks more than your talk talks. உன்னுடைய பேச்சு பேசுகிறதை விட உன்னுடைய வாழ்க்கை பேசுகிறது. And there is a song in English where it is said, your walk talks more than what your talk talks. நாம் பண்ணுகிறதான 1000 பிரசங்கங்களை விட நாம் வாழுகிறதான வாழ்க்கை தான் ஜனங்களோடு பேசுகிறது. More than 1,000 messages which share with others, how we live on this earth will affect other people. அந்த நாட்களில் சமாரியர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் தள்ளப்பட்டவர்களா இருந்தார்கள். In those days when we say Samaritans, they are people who are downcast. அவர்கள் கீழ் ஜாதி உள்ளவர்கள். They are called the lower caste people. அப்ப சமாரியர்கள் யூதர்களோடு பழக மாட்டார்கள், யூதர்கள் சமாரியர்களோடு பழக மாட்டார்கள். The Samaritans, they will not have any link with the Jews, and the Jews will not go and mingle themselves with the Samaritans. ஆனால் இயேசு தன்னை நல்ல சமாரியனாக மாற்றி உவமையில் தன்னை வெளிப்படுத்தினார். But Jesus changed himself as a good Samaritan and gave an example. அவர் சமாரியர்களோடு பழகினார். He mingled with the Samaritans. அப்போ அவர் ஜாதி வித்தியாசம் பார்க்கவில்லை. And he never saw the difference of caste. அப்ப இது போல இயேசு நாமத்தினால் அழைக்கப்பட்டதான நாம் அந்த வாசனை வீசக்கூடியவர்களா இருக்க வேண்டும். Therefore we who have been called by the name of that Jesus, we should also give forth good fragrance. ஒன்றை நாம் பேசி நம்முடைய சொந்த வாழ்க்கையில் வேறொன்றை வெளிப்படுத்தினால் அது சாட்சி இல்லாத ஒரு ஜீவியம், அது வாசனை இல்லாத ஜீவியம். If we speak something but in our life we show something differently, then that life is not of a good savor. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2 Corinthians chapter 2 14 15 வசனங்களை வாசிக்கும்போது, when we read verse 14 and 15, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தம், நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். we are unto God a sweet savor of Christ. அப்ப இயேசுவுக்கு ஒரு வாசனை இருக்கிறதாம், அதை பற்றி தான் நாம் உன்னத பாட்டில் பாடினோம். And here it is mentioned that Jesus has a different smell, and that is what we sang right now. உமது பரிமள தைலம் என்று வாசித்தோம். It says thy ointment. அப்போ அந்த உமது பரிமள தைலத்தினுடைய வாசனை யார் மூலமாய் வீசுகிறது? நம் மூலமாய். நாம் தான் கிறிஸ்துவின் வாசனை என்று இப்போது படித்தோம். And that thy ointment which is giving forth that sweet smell is through us, because we are that sweet smelling savor of Lord Jesus. அப்போ 2 காரியங்கள் மூலமாக அந்த வாசனை வீசுகிறோம். By 2 things that sweet smell will come out. ஒன்று, நம் மூலமாக கிறிஸ்துவின் அறிவு எல்லா இடங்களிலும் வெளிப்படுகிறது என்று 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். In the 14th verse it is written, through us the sweet savor of his knowledge is manifested to all people. ஆதி நூற்றாண்டில் இருந்த சீஷர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு ஜீவிக்கிறார் என்று பிரசங்கம் பண்ணினது மாத்திரமல்ல, அதற்காக கொல்லப்பட்டார்கள். In the first century period, all the disciples, they not only preached that Jesus was resurrected, he is alive, but they were also killed for that gospel. அப்போ அதை பிரசங்கித்து அதற்காக ஜீவனை கொடுக்கவும் அவர்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். They were ready not only to speak about this as a gospel, but they were also ready to lay down their life. அந்த அறிவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினது எப்படி என்றால் அவருடைய பிரசங்கத்தின் மூலமாகவும் சொந்த ஜீவியத்தின் மூலமாகவும் அதை வெளிப்படுத்தினார். They manifested this sweet savor of knowledge through their sermon, but also through their life. மற்றவர்களை குற்றப்படுத்த விரும்பவில்லை. They never I don't want to எனக்கு மற்றவர்களை குற்றப்படுத்த விரும்பவில்லை. I don't want to accuse others. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமியர் அதிகமாக எங்களுடைய மார்க்கம் ஒரு சமாதானத்தின் மார்க்கம், ரிலிஜன் ஆஃப் பீஸ் என்று அதிகமாக அதை பிரகடனம் செய்கிறார்கள். And today the Islamists or the Muslims, they have a propaganda saying that our religion is a religion of peace. ஆனால் எல்லா இடத்திலும் இன்றைக்கு பூமியில் உள்ள பல கலவரங்களுக்கும் காரணம், தீவிரவாதத்திற்கும் காரணம், ஐரோப்பா கண்டத்தில் உள்ளதான எத்தனையோ நாடுகளுள்ள பிரச்சனைகளுக்கும் காரணம் அவர்கள்தான். But when we consider the turmoil and the strife and all the confusions going on throughout the world, in specific in the continent of Europe, it is all they are the one who caused troubles. குர்ஆனிலும் அப்படிதான், விசுவாசிக்கிறவர்களை வெட்டு,
And even in the Quran it is written, those who are infidels, you have to kill them. அப்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. It is written like that. ஆனால் அவர்கள் வாயில் சொல்லுகிறது நாங்கள் சமாதானத்தின் மார்க்கம். But in their mouth they speak that we are a generation of peace. ஏன் அப்படி செய்கிறோம் கேட்டால் அவங்க வாழல, அவங்க குரான் படி வாழல. When you ask them why are you doing like this, they immediately say they are not living according to Quran. ஆனா அவங்க எந்த கொடி பிடிச்சு அது தப்பு என்று கொடியேற்ற மாட்டார்கள். They will not raise any flag against it. And they will not raise any flag against that. அதாவது தீவிரவாதம் தவறு என்று சொல்லுவார்கள், ஆனால் ஒரு கொடி ஏற்ற மாட்டார்கள். They will say terrorism is completely wrong, but they will not raise a banner against it. அப்போ நாம் வாழும்போது நம்மிடத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்க வேண்டும். நாம் போதிக்கிறதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். When we live, whatever we preach to others, we need to live according to that, and we have to show it to others. இதுதான் மறுபடியும் வாசிங்க 14ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நம்முடைய பிரசங்கத்தின் மூலமாக, நம்முடைய ஜீவியத்தின் மூலமாக இரண்டும் சேர்ந்து அவருடைய வாசனை வெளிப்படுவதுதான் வெற்றி சிறக்க பண்ணுகிறதான வாழ்க்கை. When we give forth a good fragrance by both preaching about Lord Jesus as well as living according to that, that is called to be triumphant. அதனால அந்த வெற்றி வாழ்க்கை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்க, அதுதான் அந்த வாசனை. And that triumphant life is what Jesus is expecting in our life. சில நேரத்தில் மற்றவர்கள் கூட நம்மிடத்தில் அதை எதிர்பார்ப்பார்கள். Even others sometimes will expect such a life from us. சில இந்துக்கள் கூட நமக்கு அறிமுகமானவர்கள் நம்மை பார்த்து நீங்க கிறிஸ்டியனா இருந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. Some familiar people with us, maybe they are from other religion, like they might be a Hindu, they might come and ask us, being a Christian, why are you doing such thing? அதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு. There are two meanings in that. நீ செஞ்சதை நான் பண்ணா கூட பரவாயில்ல, அது ஒரு அர்த்தம். ரெண்டாவது நீ பண்ணக்கூடாது. Whatever you have done, if I do, it is okay. And secondly, you should not be doing that. அப்போ நமக்கு நம்மிடத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே ஒரு வாசனை எதிர்பார்க்கிறார்கள். When we say or call ourselves as Christian, they expect a good smell from us. நான் ஒரு சிறுவனா இருக்கும்போது கீழே வாடகைக்கு இந்துக்கள் இருந்தார்கள். When I was small, in our house, in the lower portion, there were a Hindu family who were in rent. ஒரு நாள் அந்த வீட்டுக்காரர் அவர் எங்களிடத்தில் வந்து சொன்னார், அந்த வீட்ல அவங்க கிறிஸ்டியன் சொல்றாங்க, வீட்ல டிவி வச்சிருக்காங்க, எப்படி கிறிஸ்டியன் என்று சொல்றாங்க? One day the tenant they came up to our house and said, pointing at another house, saying they call themselves as Christian but they have a television in their house, why are they doing so? அப்ப அந்த இந்து மனுஷனுடைய ஸ்டாண்டர்ட் பாருங்க, கிறிஸ்டியன் என்றால் இப்படிதான் என்று அவர்களிடத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறது. அவங்க வீட்ல டிவி இருக்கு, அது பரவாயில்ல, ஆனா நீ வைக்க கூடாது. Therefore there is a standard expected in the mind of that particular Hindu man, saying if it is a Christian they will not have a television. He has his own television, but they expect a certain standard from the Christians. நான் சிறுவனா இருக்கும்போது என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் அவன் ஒரு முறை கேட்டான் ஒரு குறிப்பிட்ட பெரியவரை பற்றி. அவங்க உங்க சர்ச்சுக்கா வராரு? ஆமா என்று சொன்னேன். And when I was small, one of my friend, he came to me and asked, pointing at a particular person and said, is that person coming to your church? And I said yes. அப்ப அவர் சொன்னார், அவர் எங்க அப்பாவுடைய கம்பெனில தான் வர்க் பண்றாரு, அவர் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறாரு. And immediately my friend said, he is actually working in my father's place and he used to speak bad words. அப்போ அவர்களுடைய எதிர்பார்ப்பு பாருங்க, கிறிஸ்டியன் என்றால் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. Therefore he had an expectation, if it is a Christian they will not speak a bad word. இது பைபிளில் வாசிக்கிற காரியம், இது கிறிஸ்தவர்கள் போதிக்கிற காரியம், எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று மற்றவர்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். This is what is written in the Bible and this is what is expected out of Christians, and others are also expecting such a life from us. அதனால தேவனும் அப்படிப்பட்ட நாம் கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறபடினால் நாம் அந்த வசனம் சொல்லுகிறது தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர். வாசிங்க 14ஆம் வசனம் மறுபடியுமா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு அவருடைய அறிவை வாசனை வீசுகிறதான தேவன்.
அப்போ தேவன் நம்மை ஏற்படுத்தி கிறிஸ்துவின் வாசனை வீசும்படியாக நம்மை வைத்திருக்கிறார். God has made us, and He has made us in order to bring forth the sweet fragrance or the savor of Christ through us. நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் நாமம் தரித்தவர்கள். We are Christians, we are having the name of Christ. அப்ப கிறிஸ்துவின் சுபாவம் உடையவர்களாக நாம் மாற வேண்டும். Therefore we should have all the characters of Christ. ஆகையால் அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த துர்நாற்றம் மாற வேண்டும். நம்முடைய சொந்த சுபாவங்களில் நாற்றம் இருக்கிறது. ஆனால் இப்போது நாம் கேட்டது போல ஆண்டவர் நம்மேல் அபிஷேகத்தின் மூலமா எண்ணெய் பூசி 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 நம்முடைய தோலில் இருக்க அந்த நாற்றம், உடம்பில் இருக்கிற நாற்றம் மாறி, ஆத்துமா நாற்றம் மாறி கிறிஸ்துவின் வாசனை வீசக்கூடியவர்களாய் மாறுகிறோம். Therefore that bad order in our life, or the bad character, our own character should change, it should go off. God anoints us by His anointing, applying that ointment or the oil upon our soul and on our inner man, slowly removing all the bad odor upon our body and on our soul, and therefore we might give a sweet fragrance of Christ. எரேமியா 7ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை வாசிக்கும்போது, when we read Jeremiah chapter 7 verse 9 and 10, நீங்கள் திருடி கொலை செய்து விபசாரம் பண்ணி பொய்யானிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்கிறதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? அப்போ எல்லாம் பண்ணிட்டு என்னுடைய ஆலயத்திற்கு வந்து எங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு விடுதலை உண்டு, சுயாதீனம் உண்டு என்று சொல்வீர்களோ? After doing all the wrong things, you will come into my house and you will say, and we have been delivered from all this abomination. இந்த அதிகாரத்தில் 3-4 முறை என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த வீடு, இங்கிலீஷ்ல என்னுடைய நாமத்தினால் அழைக்கப்பட்ட என் வீடு என்று வாசிக்கிறோம். And in this particular chapter 2 or 3 times it is said, my house which is called by my name. அப்போ நாமும் தேவனுடைய நாமத்தினால் அழைக்கப்பட்டவர்கள், நம்முடைய ஆலயமும் தேவனுடைய நாமத்தினால் அழைக்கப்பட்டிருக்கிறது. Both we are called by His name, and as well as the congregation or the church is also called by His name. ஆகையால் நம்முடைய நாற்றங்கள் சில நேரத்தில் வரும். And sometimes we will have a bad odor. அபிஷேகம் பண்ணப்பட்டதனால நாம் உடனே பூர்ணமாக்கப்பட்டவர்கள் அல்ல. Just because we are anointed, it doesn't mean that we are immediately perfected. அந்த தவறு வரும்போது நாம் நியாயம் பேசக்கூடாது. When that specific mistake comes in our life, we should not try to justify. சாக்கு போக்குகள் சொல்லி அதை நாம் நியாயப்படுத்த அது பரவாயில்லை என்று தடவி விடக்கூடாது. We should not give excuses and try to justify and say it is okay to do that. பொய்களை சொல்லி அதை மறைக்கவும் கூடாது. We should not speak lies and cover it up. மனம் திரும்பி நாம் அதை அறிக்கை பண்ண வேண்டும். We should repent and we need to confess. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய அபிஷேகத்தின் மூலமாக நம்முடைய சுபாவம் கிறிஸ்துவினுடைய சுபாவமாக மாறும். It is like this way that the ointment of Christ will be applied on us slowly and gradually, and our character will change to that of Christ. நாம் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். We are all anointed. அப்படி என்றால் தேவ தைலத்தினால் பூசப்பட்டவர்கள். If then we can say we have been applied with the oil of God. ஏன்? Why? அவருடைய வாசனை வீசும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றுதான் இப்பொழுது வாசித்தோம். We have just read that we have been called to give forth the sweet savor of Christ. அப்படி தேவனுடைய வாசனை வீசும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கும் போது நாம் அதை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக, நம்ம ஆபீஸுக்கு போனா, ஸ்கூலுக்கு போனா, காலேஜுக்கு போனா, ஊருக்கு போனால் நாம் மறக்க கூடாத காரியம், நான் இயேசுவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட நபர். Therefore we need to be very cautious or double cautious wherever we go, whether it's a school or a college or a workplace or any other place. We need to always remember that I have been called to give that sweet savor of Christ. கிறிஸ்தவர்களுடைய சாட்சி கெட்டு போகும்போது முதலாவது கெட்டு போகிறது இயேசுவுடைய பேர் தான். And when the testimony or the life of witness is corrupted for a particular Christian, the first name to be spoiled is that of Christ. ரோமரில் வாசிக்கிறோம், உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவின் நாமம் புறஜாதியர் மத்தியில் தூஷிக்கப்படுகிறது என்று And in வாசிக்கிறோம். Romans we read, because of you the name of Christ is being spoiled among the heathens. Blasphemed amongst the Gentiles. It's blasphemed among the Gentiles. எங்க இருக்கு அந்த வசனம்?
2:24. 2:24. எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் பிரஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. புறஜாதிகளுக்குள்ள அவர்கள் மத்தியில் தான் 2:14 2 கொரிந்தியர் 2:14 வாசித்தோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் மத்தியிலும் கெட்டு போகிறவர்கள் மத்தியிலும் கிறிஸ்துவின் வாசனை வீசுகிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புறஜாதியர் கெட்டு போனவர்கள் மத்தியில் இயேசு நாமம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. According to 2 Corinthians 2:14 we read, His name is being manifested, or the sweet smell of savor is manifested among the saved as well as among the perishing souls. But here it is said, the name of Christ is being blasphemed among the Gentiles, it is through you. சமீபத்தில் ஒரு கிளிப்பை பார்த்தேன். In the recent time I watched a video clip. அதுல ஒரு அம்மா அவங்க போலீஸ் காரெல்லாம் எடுத்து அவங்கள வயலண்டா பிஹேவ் பண்றாங்க. அவங்களை போட்டு முகம் கூப்புறாங்க, அவங்கள தள்ளி தரையில தள்ளி கையெல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறாங்க. And I saw a particular sister, she was behaving very violently and there were many police cars surrounding her. They came, they tied her hands and they tried to control her. In between all these things she was speaking in tongues. அந்த அம்மா அந்நிய பாஷை பேசாமலாவது இருக்கலாம், சும்மா இருக்கலாம். At least she should remain silent, not to speak in tongues at that time. அங்கதான் இயேசு நாமம் தூஷிக்கப்படுகிறது. It is there where the name of Christ is being blasphemed. இயேசுவுடைய நற்கந்தத்தை அதிகமாக நாம் படிக்கலாம். And we can read about the sweet savor of Christ. அவருடைய சுபாவத்தில் நம்மை ஈர்க்கக்கூடியதான மனுஷர்கள் மத்தியில் இல்லாத தனித்துவம் வாய்ந்த தன்மைகள் எத்தனையோ இருக்கிறது. In his character there are many attractive many attractive character which is not found commonly in men. என்னை அட்ராக்ட் பண்ணினதான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். There is one aspect which attracted me which I want to share with you. எனக்கு இயேசுவை பற்றி ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். There is one thing which I like very much from Jesus. பைபிளில் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. In the Bible it is written, the charity or the love will cover up much sins. ஜீசஸுக்கு நம்முடைய மைண்ட் கூட தெரியும். Jesus can even read our mind. மனுஷர்களுக்கு மைண்ட் படிக்க முடியாது, வாயில சொல்கிறதை தான் அவர்கள் அதை வைத்து தான் யூகிப்பார்கள். Men cannot read the mind of other people, just what others speak by which they can think about. இயேசுவுக்கு நம்ம மைண்ட் தெரியும், ஆனால் யார்கிட்டயாவது நம்ம பத்தி போய் சொல்லுகிறாரா? And Jesus knows our mind very well, but is he going and telling about us to anybody else? நம்முடைய வீக்னஸ், நம்முடைய ரகசியங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். He knows all our weakness, he knows all our secrets. ஆனால் அவர் சொல்லுகிறது போல அன்பு திரளான பாவங்களை மூடும். அவர் நம்மை நேசிக்கிறபடினால் நம்மை மறைத்துக் கொள்ளுகிறார். Because as it is said through him, his love covereth much sins, and because of that he will also love us, he will embrace us. அது எனக்கு பிடித்த இன்னொரு காரியம். There is one more thing which I like. யாத்திராகமம் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம். Exodus chapter 39. 8 9 வசனங்களை வாசிங்க. Let's read verse 8 and 9. மார்பதக்கத்தை ஏபோத்தின் வேலைக்கு ஒத்த விசித்திர வேலையாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் சிரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான். அந்த மார்பதக்கத்தை சதுரமும் இரட்டையுமாய் செய்து ஒரு ஜான் நீளமும் ஒரு ஜான் அகலமும் ஆக்கி. அதை சதுரமும் இரட்டையுமாய் செய்து ஒரு ஜான் நீளம் ஒரு ஜான் அகலமும் ஆக்கி. It was foursquare, and it was made a double, a span was length thereof, and a span the breadth, therefore being doubled. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean? இந்த ஹேங்கர்ச்சீஃபை பார்த்துக் கொள்ளுங்க. Just consider this handkerchief. இதை இரட்டை ஆக்க வேண்டும் என்று சொல்ல இரண்டாய் மடிக்க வேண்டும். If I say I have to double this, I have to fold it. அதை சதுரமாக்கி and making it into a foursquare. அதை நெஞ்சில் வைத்து keeping that in our breast. அதுக்கு பிறகுள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா 12 வெளியேறப்பட்ட கற்களை அதன் மேல் முன்பகுதியில் பதிப்பார்கள். After, if you read all the following verses, it is said about 12 precious stones being embedded on that. அதை கீழுள்ள வசனங்கள் அதை பற்றி வாசிக்கலாம். We can read from verse 10 onwards. இந்த மார்பதக்கத்தில் 2 பகுதிகளை பார்க்கலாம். In this breastplate we can see 2 things. இரண்டாய் மடித்த பகுதி தானே, a portion which is folded into double. அப்ப இரண்டாய் மடிக்கும் போது வெளியில பார்க்கக்கூடிய அலங்காரமான ஒரு பகுதி இருக்கிறது, வெளியேறப்பட்ட கற்கள் பதிக்கப்பட்ட பகுதி. When it is folded into double, there is an outward appearance which is embedded with 12 precious stones, and that is very beautiful. ஆனால் இந்த மார்பதக்கத்தின் இரண்டாவது பகுதி பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறது யாரும் பார்க்க முடியாது.
But the other portion which is sticking towards the breast, no one can see that portion. ஆண்டவர் ஆசாரியன் கிட்ட 2 நாள் இப்படி வைத்துக்கொள் 2 நாள் இப்படி வைத்துக்கொள் அந்த மாறி மாறி சான்ஸ் கொடு என்றெல்லாம் சொல்லவில்லை. இது எப்போதும் மறைந்து இருக்க வேண்டும், இது எப்போதும் தன்னை காட்டிக் கொண்டிருக்கும். The Lord never said 2 days you can show this portion which is embedded with precious stones. After 2 days you can change the direction and show the other part. He never said like that. Always the portion which has the stones embedded should be appearing outside. ஆண்டவர் நமக்கு சில கிருபைகள், தாளந்துகள், வரங்கள், திறமைகளை தந்திருக்கிறார். God has given us certain grace, talents and gifts to us. சில நேரங்களில் அவருடைய வாசனை வீசும்படியாக அந்த முன்னாடி வைக்கப்பட்ட பகுதிகளை போல அவர் அதை சபையிலும் மற்றவர்கள் முன்பாக அதை வெளிப்படுத்துவார். Sometimes in order to give forth that good smell or the sweet savor of Christ to others, even in the church, he will give such good characters which is upon us to be revealed. அப்ப அதிலும் ஒரு வாசனை இருக்கிறது. Even in that there is a sweet savor. ஆனால் சில நேரத்தில் சில தாளந்துகளை ஆண்டவர் கொடுப்பார், ஆனால் அதை யூஸ் பண்ணவே விட மாட்டார். But sometimes the Lord will give certain talents, but he will never allow to use it. அதை அந்த மார்பதக்கத்தினுடைய இரண்டாவது பகுதியை போல அதை மறைத்து வைக்க சொல்லுவார். And like the other side of the breastplate, he will always ask us to hide that. என்னுடைய ஜீவியத்தில் கூட அப்படி சில காரியங்களை, சில திறமைகளை ஆண்டவர் யாருக்கிட்டையும் காட்ட விடவில்லை. And even in my life, the Lord never allowed me to bring out certain characters, certain abilities. certain abilities or talents. அதில் ஒரு அழகு இருக்கிறது. And there is a beauty in that. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். I'll give you one example. பழைய விசுவாசிகளுக்கு பாஸ்டர் டான் அவர்களை தெரியும். And the old believers, they know about Pastor Don. அவர் ஒரு வெள்ளைக்கார பாஸ்டர், அவர் மரித்து போனார். He is an Englishman and he has already slept in the Lord. American, he's an American. He's an American. அவர் விசுவாசியா இருக்கும்போது ரேடியோவில் பாட்டு பாடுவார். And when he was a believer, he used to sing in the radio. அவர் பியானோ வாசிப்பார். He used to play a piano. ஆனா நீங்க யாராவது அவர் பாடுறதை கேட்டிருக்கீங்களா? Have any one of you saw him singing? அவர் எப்பயாவது பியானோ வாசிக்க நீங்க பார்த்திருக்கீங்களா? Have you anyone seen him playing a piano? அந்த மார்பதக்கத்துடைய இரண்டாவது மறைந்திருக்கிற பகுதியை போல நல்ல பிரசங்கியார் அந்த தாளந்தை ஆண்டவர் காட்டினார், ஆனா மற்ற தாளந்தை மறைக்க சொல்லிட்டார். He is a good preacher that we might know, but the other talents which he had in the form of singing and playing instrument, the Lord asked him to hide it, and it was like the other side of the breastplate. என்னுடைய தாயார் சொல்வார்கள், இயேசு வாய் திறந்து பாடி இருந்தா இந்த பூமியில அத்தனை பேரை விட சூப்பரா பாடி இருப்பார், ஆனா ஒரு முறை தன்னுடைய வாய்ஸை அவர் காட்டவில்லை. And my mother used to say, if Jesus would have started singing, it would have been the best song than all the people in this world, but not even once he has opened his mouth. அப்போ தேவன் நமக்கு தந்திருக்கிற தாளந்துகளை வெளிப்படுத்துவதில் ஒரு அழகு உண்டு, ஆனால் சில தாளந்துகளை ஆண்டவர் காட்டாதே மறைத்துக்கொள் என்று மறைக்க சொல்லுகிறாரே, எனக்கு அதில் அதிக அழகு எனக்கு தெரிகிறது. And to some people the Lord will ask them to reveal certain talents, and there is a beauty in that, but as well he will ask us to hide certain talents like the other side of the breastplate, and that hiding part I find that is very good for me. உதாரணமாக இயேசு அவருடைய வல்லமையை காண்பித்திருக்கான். பிசாசு சவால் விட்டால, நீ தேவகுமாரன் தானே, அப்ப இந்த அப்பத்தை எல்லாம் கல்லா மாத்து பாப்போம். For example, when we consider where Satan came to Jesus and he challenged Jesus saying, you are the Son of God, you can convert the stones into bread. He could have done that. இயேசுவால மாற்ற முடியுமா? Can Jesus do that? கண்டிப்பா முடியும். Surely he can do it. ஆனால் மாற்றவில்லை. But he never did that. அப்ப பிசாசு என்ன சொல்லணும்? But if then what reply should Satan give? நான் என்ன கேட்டேன், நீங்க தேவகுமாரனா இருந்தா மாற்றுங்கள், மாற்றல, அப்ப நீங்க தேவகுமாரன் இல்ல அப்படின்னு பிசாசு ஏன் சொல்லவில்லை? Satan never questioned Jesus, because you are the Son of God, I asked you to change the stones into bread, you should have done that, why you didn't do it? பிசாசு ஒரு தந்திரசாலி. Satan is he's a cunning man. இயேசு உண்மையாக அந்த அப்பத்தை கல்லை அப்பமாய் மாற்றாமல் தான் ஜெயித்தார். And Jesus not changing that stone into bread, he emerged victorious. நாம் நினைச்சிருப்போம், நம்ம மாத்தி காட்டியிருப்போம், ஆமா ஈஸியா காட்டு,
கல்லே அப்பமா மாறு, அப்படி பிரெட்டா மாறு. பாத்தியா, அப்படின்னா நம்ம பண்ணிருப்போம். ஏன் ஆண்டவர் அதை செய்யவில்லை? If it is us, we would have immediately taken up the challenge. We will ask the whole stone become a bread, and immediately it will become bread, and we will say to Satan, just look, it has been changed. But why Jesus never did that? நீ தேவகுமாரன் தானே? Are you not son of God? அந்த தேவம் என்கிறதான் அந்த வார்த்தை உயர்த்தி இயேசுவை டெம்ப்ட் பண்ண, அவரை சோதிக்க பிசாசு முயற்சி செய்கிறார். Using the name God, Satan wants to tempt Jesus. ஆனால் இயேசு என்ன பண்ணா தெரியுமா? குமாரன் என்கிற அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தான் தேவகுமாரன் தான் என்று கீழ்ப்படுதலின் மூலமாக நிரூபித்தார். அதனால தான் பிசாசு क्वेश्चन பண்ணல. And Jesus took the other word called the Son, and by which he manifested that he is always under the Father, and by showing that obedience he emerged victorious. அப்போ அந்த unquestioning obedience, கேள்வி கேட்காத அந்த கீழ்ப்படிதல் தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். And the Lord also expects from us an unquestionable obedience. இப்படி நம்மை சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை மறைத்துக் கொள்ள சொல்லுவார். Sometimes the Lord will ask us to hide ourselves. நம்மை மறைத்துக் கொள்ளக்கூடியதான சில காரியங்கள், சில திறமைகளை கொடுப்பார், யூஸ் பண்ண விட மாட்டார். And in order to cover us up, to hide, he will sometimes give us certain talents, but he will not allow us to use it. இந்த சபைக்கு வந்து நான் ட்ரெய்னிங்கில் இருக்கும்போது ஊழியத்தில் கற்றுக்கொண்டதான சில காரியங்கள் இதில் தான் இருக்கிறது. And after coming to this church, into the ministry, and when I was in training, these are the certain things which I have learned from this. ஏற்கனவே இந்த காரியத்தை ஒரு ஜெபத்தில் சொல்லி இருக்கிறேன். I have already shared this experience in a prayer. ஆனாலும் சொல்லுகிறேன். But still I want to say that. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல எல்லாம் நாங்க ட்ரைனிங் பீரியட், நாங்க அடையாறுல இருக்கும்போது அங்க பல ஊர்களுக்கு, பக்கத்துல உள்ள ஊர்களுக்கு சென்று தெருக்களில் நின்று சுவிசேஷத்தை அறிவிப்போம். When we are in the first year and the second year, all the surrounding places in the city around Adaya, we used to go for open air. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தபோது, அப்பொழுது எனக்கு இப்பொழுது பேசுகிற தமிழ் அப்பொழுது எனக்கு தெரியாது. அதனால ஒரு இங்கிலீஷ் ஏரியா வந்தது, பாஷ் பில்டிங்ஸ், பெரிய பில்டிங்ஸ் எல்லாம். அப்ப எனக்கு சான்ஸ் கொடுப்பார்கள் என்று நினைத்தேன். And when we went into a certain place, I cannot speak Tamil which I am speaking right now in those days, and we entered into a very posh area where people used to speak in English. Therefore I thought I will get a chance to speak. அப்பொழுது அந்த டைம்ல நிறைய இடத்தில் நாங்கள் சொல்வது கேட்க வேண்டும் சொல்லி நீளமான வயர் கொடுத்து தூரமான இடத்துல ஸ்பீக்கரை பிடித்துக் கொள்ளும். அந்த ஸ்பீக்கரை நான் பிடித்துக் கொண்டேன். ஆகிய இன்சார்ஜா இருக்கிற பிரதர் என்னை மறந்து விட்டார். And in those days, for that sound of what we are speaking should reach to a longer distance, we will hold a speaker upon our shoulders, and we will have a long wire to the microphone. And I was given the duty of holding that particular speaker upon the shoulder. And the in-charge brother, he forgot that I am also present there. தமிழ் பேசுகிற ஒரு சகோதரன் தான் நாங்க அறிவிப்பு கொடுக்கிற, பிரசங்கம் பண்ணுகிறார். And there was another servant of God, a brother who was giving a message in Tamil, because he is a Tamil speaker. அப்பொழுது என் மூளை என்ன சொன்னது? At that time my brains, it said like this. இந்த இன்சார்ஜ் ஊழியக்காரன் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இங்கிலீஷ் ஏரியால போய் தமிழ்ல பிரசங்கம் பண்ண வைக்க யாருக்கு புரியும்? Is that in-charge brother has any knowledge? He is allowing this Tamil speaker to speak in an English area. Can anyone understand? சில நேரம் கழித்து இன்னொரு சில ஊர்கள் வழியா போய் இரண்டாவது ஒரு இங்கிலீஷ் ஏரியா வந்தது. After some time we went through different places. Again we went into another place where there are English speakers. அப்பொழுதும் அந்த ஸ்பீக்கரை தான் பிடித்துக் கொண்டிருந்தேன். வேற ஒரு தமிழ் சகோதரன் தான் அங்கேயும் பேசினார். Even then I was holding that speaker upon my shoulder, and another Tamil brother, he was preaching. அப்பொழுதும் என் மூளை பேசிக்கொண்டு, இந்த இன்சார்ஜ் பிரதருக்கு அறிவு இருக்கா? இப்போ கூட பாரு, ஒரு ஊழியத்தை பற்றி ஒரு பாரம் இல்லையே இவருக்கு இன்சார்ஜ் அப்படின்னு. அப்பதான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா மாறும் அந்த டைம்ல தான், கைவிடப்படும் போது. Even then again my brain started speaking like this. Does this in-charge brother has any knowledge, and he has no burden concerning the ministry? Is it the place where they have to speak in Tamil? And these are the times when we become too spiritual. அன்றைக்கு ராத்திரி ஜெபத்தில் ஆண்டவர் என்னோடு பேசினார். In that night during the prayer, the Lord spoke to me. நிறைய இடத்துல எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த சபையில் எப்படி ஊழியம் செய்யக்கூடாது, எப்படி வாயை மூடி உட்கார வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்று சொன்னார். In many other places where they will teach how you should do a ministry, but here in this ministry I will teach you how not to do a ministry and where you have to keep shut your mouth. ஒரு முறை ஒரு பிரதர்
அவர் வந்து டாய்லெட் கிளீன் பண்ணிட்டு இருந்தார். Once a brother was cleaning a toilet. அவர் வந்து அந்த பாத்ரூம் துணி வாஷ் பண்ணுகிற அந்த ஏரியாவை கிளீன் பண்ணி கொண்டிருந்தார். And he was cleaning a particular portion of the toilet where they used to wash clothes. அது பெருக்கிற பிரதர் ஃபர்ஸ்ட் இயர், அவருக்கு மேல சூப்பர்வைஸ் பண்ற பிரதர் செகண்ட் இயர். And the one who was cleaning, he is in the first year, and the one who was supervising, that brother was from the second year. தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீர் அவர் பெருக்கிட்டு இருக்கும்போது அந்த கீழே இருக்கிற இடத்துல மேடுக்கு பெருக்க சொன்னார். And they poured the water and they were cleaning that particular place, and the in charge brother asked that other brother to sweep that water from a low area to a higher area. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இயர் பிரதர் சொன்னார், பிரதர் அது தண்ணி அப்படி பெருக்குனா திருப்பி தானே வரும். And the first year brother immediately said, if I sweep this way, the water which is going up will automatically will come down, isn't it? செகண்ட் இயர் பிரதர் வந்து அவர் செகண்ட் இயர் ஆகிவிட்டார் என்று காட்டணும் இல்லையா, நான் சொல்றதை செய் அப்படின்னு. And the second year brother, because he is in the second year and he was to show that he is in authority, immediately said, just do what I say. அந்த ஃபர்ஸ்ட் இயர் பிரதர் தொடப்பத்தை கீழே போட்டு நேரா சீனியர் இன்சார்ஜ் பிரதர் கிட்ட போனார். And the first year brother immediately dropped the broom and he went into the senior in charge brother. ஐயா இந்த பிரதர் பாரு இப்படி சொல்லி கொடுக்கிறார் எனக்கு, And தண்ணி திருப்பி ரிட்டர்ன் ஆகும்ல, கொஞ்சம் சொல்லுங்க. brother, just consider what this second year brother is saying. If I sweep like this, immediately the water is going to flow back, and there is no use in doing this. Please counsel him. அப்ப சீனியர் இன்சார்ஜ் பிரதர் சொன்னார், The senior in charge brother immediately said, தம்பி நீ வந்து பாத்ரூம் கிளீன் பண்றது பழகிறதுக்கு ஊழியத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை, அது வீட்டிலே பழகிடலாம். brother, if you want to learn how to sweep a bathroom, you no need to come to ministry in order to learn that. You can even do it in your home. இதெல்லாம் ஏன் தெரியுமா செய்ய சொல்றோம், கீழ்ப்படுதல பழகணும் தான். We are asking you to do all such things because you have to learn obedience. அப்ப எப்படி சொல்லி கொடுத்தாலும் மூளை யூஸ் பண்ணாம கீழ்ப்படுதல பழகு, அதுதான் இந்த ட்ரைனிங். No matter whatever is said to you, do not use your brains, just obey, and that is this training. அத நீ இப்படி பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு நீ பெருக்கும் போது தண்ணி ரிட்டர்ன் ஆகும், திருப்பி பெருக்கு, திருப்பி ரிட்டர்ன் ஆகும், திருப்பி பெருக்கு, போ லஞ்ச் பெல் அடிக்கிற வரைக்கும் அதே பண்ணிட்டு அப்படின்னு. And if you sweep from that low area to a higher area, the water will go up and again it will come back. Keep on doing that until the lunch bell is sounded. அப்போ இப்படி நாம் பழகும் போது மூளை இல்லாத ஒரு கீழ்ப்படிதல். And when we practice like this, and it is in obedience, not using our brains. எனக்கு மேல வைத்திருக்கிறவர்கள் கர்த்தரால் வைக்கப்பட்டவர்கள். All those who have been appointed above me, they have been appointed by God. அவர்களை எதிர்த்தால் கர்த்தரை எதிர்க்கிறேன். If I stand against them, then I am resisting God himself. இப்படி நம்முடைய சொந்த மூளையும் திறமைகளையும் நாம் மறைத்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் போது அது ஒரு நற்கந்தமாய் மாறுகிறது. Likewise, when we cover up all our efficiency, abilities and talents, and we obey, then that is also showing forth the sweet savor of Christ. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், How good is our God, நாம் எவ்வளவு கெட்டவர்கள், how bad we are, நம்முடைய நாற்றம் எவ்வளவு பயங்கரமான நாற்றம், what a great bad odor we have. ஆனால் அந்த அகசுரு ராஜாவை பார்க்க போகிற ஸ்திரீகள் அவர்கள் ஒரு வருடம் அவர்கள் எண்ணெய் பூசப்பட்டு தங்களுடைய உடம்பில் இருக்கிற வாசனையே தெரியாதபடிக்கு அந்த எண்ணெய் வாசனை மாத்திரம் தெரியக்கூடிய விதத்தில் அவர்கள் மாற்றப்பட்டுதான் ராஜாவை பார்க்க போக வேண்டும். But those women are the virgins who have to go and stand before King Ahasuerus. They have to be applied of those good oils and all the perfumes for one long year until their body odor is completely removed, and that they emit sweet fragrance, after which they can go and stand before the king. அதுபோலதான் நாமும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அபிஷேகத்தை தந்து அவர் எண்ணெய் பூசிக்கொண்டே இருக்கிறார், பரிமள தைலத்தை பூசிக்கொண்டே இருக்கிறார். Likewise, the Lord has given his anointing and he is applying that sweet ointment upon us in order to transform us gradually. கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவின் பரிசுத்தம், கிறிஸ்துவின் பொறுமை, கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் தாழ்மை எனக்குள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சாட்சி இருக்கிறதா, இன்னும் மோசமாய் கொண்டே இருக்கிறோமா? Do we have a good witness concerning Jesus, that gradually the love of Christ, the humility of Christ, the holiness of Christ is increasing in me, or we are going on the opposite direction? எத்தனையோ கூட்டங்களை, எத்தனையோ தருணங்களில் நமக்கு அவர் புதிய அபிஷேகத்தை தந்து கொண்டிருக்கிறார். In many meetings, in many situations, he is giving us new anointing. இப்பொழுதும் நாம் கண்களை மூடுவோம். Even now, let's close our eyes. ஆண்டவர் மறுபடியுமாக நம்முடைய ஆத்துமாவில் அவர் எண்ணெய் பூச போகிறார். Once again, the Lord is going to apply his oil upon our soul. அதுதான் பரிசுத்த
பரிசுத்தாவியின் அபிஷேகம். That is called the anointing of the Holy அது Spirit. கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிற அபிஷேகம். And it is an anointing that exhibits the character of Christ. நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். You shall receive power and then you shall be witness unto me. எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியினுடைய எல்லை எங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். You shall be a witness unto me in Jerusalem, Judea, in Samaria, and the utmost part of the earth. அது என்ன சாட்சி? What is that witness? மற்றவர்களை குத்தினாலும் அடித்தார்களும் நீங்கள் அவர்களை வெறுக்க மாட்டீர்கள், அவர்களை மன்னிப்பீர்கள், நேசிப்பீர்கள். Whether others will poke me, they will pinch me or prick me, I will not speak against them, but rather I will forgive them and I will love them. அந்த நற்கந்தத்தினால் அநேகர் தொடப்பட்டு ரட்சிக்கப்படுவார்கள். By that sweet savor, many will be touched and many will be saved. நாம் அதிகமாய் பேச அவசியம் இல்லை. கொஞ்சம் பேசினால், மற்றபடி கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருந்தால் அநேகர் இந்த வெளிச்சத்திற்குள் நாம் நடத்த போகிறோம். Not required for us to speak much, but just a little words and we will convert many people to come to Christ. எனக்கு ஆண்டவர் பரிசுத்தாவின் அந்த அபிஷேகம், அந்த எண்ணெய் பூசுதல் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துவோம். All those who say I need that anointing, that rubbing of oil upon me, those who say please put up your hands. நம்முடைய ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Our Lord is the anointed. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மாத்திரமல்ல, அவர் அபிஷேகம் பண்ணுகிறவர். He is not just the anointed, but he also anoints us. அவர் மேலே போய் பிதாவிடத்திலிருந்து இந்த பரிசுத்த ஆவியை வாங்கி அவர் மனுஷர்கள் மத்தியில் ஊற்றினார். அந்த பெந்தெகோஸ்து நாள் இதுவரைக்கும் நம் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவரை போல மாற்றும்படியாகவே உலாவிக் கொண்டிருக்கிறார். He went above, he received the gift of the Holy Spirit from his Father, and he sent forth on that first century, and until now the Holy Spirit is with us. He is transforming us gradually. நாம் அந்நிய பாஷைகளை பேசும்போது அந்த எண்ணெய் அவர் பூசி பூசி நமக்குள் இருக்க அந்த கசப்பை அவர் மாற்றுவார். When we speak in Amen. tongues, he will apply this oil again and again and remove all the bitterness in us. அவர் எண்ணெயை பூசி பூசி நமக்குள் இருக்க எரிச்சல், கோபத்தை அவர் மாற்றுவார். He will apply that oil again and again and remove all the anger and all the frustration in us. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நமக்குள் எண்ணெயை பூசி பூசி அந்த துர் இச்சைகளை அவர் மாற்றுவார். And applying that oil and through the Holy Spirit, he will apply that oil upon us and remove all the carnal lust from us. ஒரு 5 நிமிடம் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்வாரா? For 5 minutes, give room for the Holy Spirit in us. ஏகாய் என்கிற பிரதானி அந்த ஸ்திரீகள் மேல் எண்ணெய் பூசினது போல அந்த ஏகாய் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்குள் அந்த அகேஸ்வர ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படியாக தகுதி உள்ளவர்களை மாற்றும்படியாக இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். Like how Agai the eunuch, he was in charge of applying the sweet smelling fragrance upon all the women. Holy Spirit is that Agai, he is applying that oil so that we might give sweet savor for Christ. Thank you, Jesus. Kuramankara Shabankaramani Ature. Real Shabara Mankaramani Atura. Verapaduttum Yesuve. Thank you, Jesus. 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 Praise Jesus. Thank you, Lord. Jesus. Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Turamankara Shamana Mankaramana Atura. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, Stotram, yes. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Shidarabam Katidam Kalaman Karamana Tudam Karamani Atuda. Thank you, Jesus. We praise, we praise, we praise. இயேசு வெளிப்படும் போது, அந்த எக்காலம் தொனிக்கும் போது, நாம் எல்லாரும் ஆயத்தமா இருக்கும்போது, அவர் நம்மை பார்க்கும்போது நம்மை அல்ல, அவரே அவர் பார்க்க போகிறார். அவருடைய சுபாவம், அவருடைய சுகந்த வாசனை, அவருடைய பரிமள தைலம், அவருடைய பேர் நம்முடைய நெற்றியில் எழுதப்பட போகிறது. ஊர்ரபா உஷபங்கரபானி அம்புதங்கரமா உஷபானி அம்புதா. Thank you, Lord. கர்த்தர் நமக்குள் செய்து வருகிற மறுரூபத்தின் வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சுபாவ மறுரூபத்திற்காக நம்முடைய தலைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ராத்திரி ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சனி ஞாயிறு கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை பிரேயர் செயின் உண்டு. பிரேயர் செயினை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வியாதியா இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்கும்படியாக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரி.